அண்மை செய்தி. காரைக்கால் மீனவர்கள் 13 பேருக்கு மார்ச் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். காரைக்கால் மீனவர்கள் 13 பேருக்கு மார்ச் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ், விவரங்கள். வணக்கம். காரைக்கால் பகுதியிலிருந்து மீன் பிடித்த கடந்த ஜனவரி 28ஆம் தேதி மீனவர்கள் மீன்பிடி அனுமதி பெற்றுக்கொண்டு மீன் பிடிக்க கடலுக்கு சென்ற நிலையில் பருத்தித்துறை கடற்படைக்கு அருகே எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் காரைக்காலை சேர்ந்த 13 மீனவர்களையும் அவர்கள் கைது செய்த சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காரைக்கால் மீனவர்கள் 3 பேர் காயமடைந்த நிலையில் அந்த 3 மீனவர்களை மட்டும் யாழ்ப்பாணை போதனா வைத்தியசாலையில் சேர்த்துள்ளனர். சிகிச்சைக்கு பின் 13 மீனவர்கள் கடல் தொழில் நீரியல் வள திணைக்களம் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கும் பொழுது அவர்கள் மீனவர்களை ஏற்க மறுத்ததாக சொல்லப்படுகிறது. பருத்தித்துறை போலீசாரிடம் மீண்டும் 13 மீனவர்கள் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த நிலையில் மீனவர்களின் வழக்கு விசாரணை இலங்கை மல்லாகம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மீனவர்களை வருகிற பிப்ரவரி 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மல்லாகம் நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்தது. இதனை அடுத்து வவுனியா சிறைக்கு அந்த மீனவர்கள் அனைவரும் அழைத்துச் செல்லப்பட்டனர். இன்று மீனவர்கள் வழக்கு விசாரணையாக மல்லாகம் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி மீனவர்களுக்கு எதிர்வரும் மார்ச் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மீனவர்கள் மீண்டும் இலங்கை சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். காரைக்கால் பகுதியில் இருந்து மீன் பிடிக்க சென்ற மீனவர்கள் கல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் அவர்களுக்கு மீண்டும் சிறை காவல் உறுதிப்படுத்தப்பட்ட சம்பவமானது மீனவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.